புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ யாரை பார்க்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். சாம்சங் கார்த்தி அப்படின்னே பேர் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ ஒரு சிலர்கிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ப்ரோ. ஓகே, ஐஸ் யூனிவர்ஸை பார்த்தாலே சாம்சங் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வரும். இதில் ஹைலைட் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, ஐஸ் யூனிவர்ஸா சாம்சங் ஹேட்டர் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, இன்னொரு பக்கம் அவன் அவனோட ஒரு நியாயத்தை எடுத்து வச்சான். ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணான், டே நான் சாம்சங் ஃபேன்ரா, சாம்சங் எங்கேயோ பின்னாடி போயிட்டு இருக்குது, காண்டாகுது. அவனும் நம்மள மாதிரி லாங் யூசர், லைக் S1 அந்த டைம்லேருந்து அவன் யூஸ் பண்ணியிருக்கான். நிறைய தடவை சொல்லியிருக்கான் அவனும், நான் ஃபைட் பண்ணுறதே எதுக்குன்னா, ஒரு கம்பெனினால முடியும் அந்த லெவலில் இருக்கும்போது அவங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இதே சொல்லி தான் நானும் நத்திங்கை திட்டுறேன். ஆனால் நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா யங் ஜென்ரேஷன் இப்போ நத்திங்கிறது கம்ப்ளீட்லி யங். இப்போ அவங்க தான் ரெவல்யூஷன் ஏதாவது கொண்டு வரணும் பார்த்தா அவங்களும் மார்க்கெட்டில் ஆல்ரெடி என்ன இருக்கோ அதே ஜோக்கு பண்ணுறாங்க. ஆல்ரெடி இப்போ CMF வந்துருச்சு வேறு, பார்ட் 2 சப் யூனிட். CMF கூட என்ன திரும்ப ப்ரோ தோணுச்சு, CMFன்னு ஒன்று வந்ததுமே எனக்கு ஐ எம் ஹாப்பி. எந்த ஆஸ்பெக்ட்லனா, இப்போ நத்திங் இயர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொண்டு வரும்போது 8Kங்கிற பட்ஜெட். ஆமாம், ஆனால் CMFன்னு வரும்போது 4Kல டியூல் டிரைவர் கொடுத்துட்றான். அப்போ எனக்கு ஓகே ஃபைன். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அப்போ இவன் எப்படி போயிருக்கணும்னா, நத்திங்கிறது ஃபோன் பிராண்ட், CMFங்கிறது ஆக்சசரிஸ் பிராண்ட். செம்ம பிரில்லியண்டாக இருந்திருக்கும். என்ன இருக்கும்னா, ஃபோன் 25K வாங்குறோமா, அதுக்கு தேவையான எல்லா ஆக்சசரியும், வாட்சா 5000 ரூபாய்க்கு வாங்கிடலாம், டியூல் டிரைவர் TWS வேணுமா 4200 ரூபாய்க்கு வாங்கிடலாம், சார்ஜர் 2200 ரூபாய்க்கு 65 வாட் கேன் சார்ஜர் வாங்கிடலாம். ஸோ இது புத்திசாலித்தனம். ஆனால் என்ன பண்ணான் தெரியுமா, இருக்கலே யார் அவன் மனசை குழப்பி விட்டாங்கன்னு CMF Phone 1 அதுவும் கலர் கலராக பிளேட் வேறு பார்த்திக்கலாம். அது எதுக்கு வந்துச்சுனே தெரியாமல் இருக்குது ப்ரோ. சரி, இந்த மாதிரி தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் வந்தாலும் தெரிஞ்சே நம்ம நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் அந்த கோபங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங்கோட கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் விஷன் என்ன. ஏன்னா அவங்க எக்ஸினோஸ்ங்கிறதுல ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எக்ஸினோஸ்ங்கிற ஒரு விஷயம் வருமா, அவங்களே மறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில போய் எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் ரொம்ப திட்டவேணாம், பட் என்னெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம போன வாரமே நல்லா பண்ணல. கார்த்தி ஆரம்பத்திலேயே டிஸ்க்ளைமர் மாதிரி இல்லை திட்ட வேணாம் போட்டோம் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸினோஸ், ஸோ ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சாம்சங் யூஸராக இருந்தாலும் சரி, யாராவது சாம்சங் ஃபோன் வாங்கணுன்னாலே ஃபஸ்ட்டு இப்போது நோட்டீஸ் பண்ணுறது, ஏன்ப்பா அதில் எக்ஸினோஸ் இருக்கா, அதுதான் கேட்குறாங்க. ஆமாம். ஸோ சரி, அந்த நித்தை ஒன்று பர்ஸ்ட் பண்ணி விட்டுருங்களேன். என்னன்னா, எல்லாரும் எக்ஸினாஸ்னாலே கேவலம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இப்போ 2 சீரிஸ் இருக்கு இல்லையா, அதாவது 2000 சீரிஸ் ஃபெயில் ஆச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி 9 சீரிஸ்ன்றது 9000 சீரிஸ் இருந்தது. அப்பயும் நல்ல ப்ராசஸரும் வந்துச்சு, அப்புறம் லேட்டர் கொஞ்சம் மொக்க ப்ராசஸரும் வந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி போனா 7 சீரிஸ் 8 சீரிஸ்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு எக்ஸினோஸ் 7 சீரிஸ் இருந்தாலும் ஞாபகமே இருக்காது. 7805 இந்த மாதிரி ப்ராசஸர்லாம் இருந்தது. அப்போ அதெல்லாம் தான் நம்மளுக்கு 9611 கொண்டு வந்ததுக்கு முன்னாடி அதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னா, சாம்சங்கோட பீக்குன்னு சொல்லலாம். அதாவது அந்த டைம்ல இப்போ சப்போஸ் 12 நானோமீட்டர்னு எடுத்துக்கிறீங்கன்னா, அப்பெல்லாம் சாம்சங் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். கரெக்ட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ப்ரோ. எப்படின்னா, ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் இப்போ நம்ம குவாட்ரன் ஸ்கோர் ரன் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நார்மலாக Antutu ரன் பண்ணாலும் சரி, அது லேக்ஸ் பிஹைண்ட் எக்ஸினோஸாக இருந்தது. ஆமாம், கரெக்ட். ஒரு காலம் இருந்தது. 835 அதுக்கு முன்னாடிலாம் அப்போல்லாம் யூசர்ஸ்க்கும் அவ்வளோவா தெரியாது. லைக் இந்த மாதிரிலாம் டிஃபரன்ஸ் ஃபோனில் என்ன இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு தெரியாது. சாம்சங்கவே டியூவல் மார்க்கெட் பண்ணுறாங்கன்ட்டும் நிறைய பேருக்கு தெரியாது. உண்மைதான், கரெக்டாக. அதாவது எக்ஸினோஸ் தான் நம்ம ஊரில் வேற அவங்க ஊரில் வேறன்ட்டு யாருக்குமே முதல்ல அந்த இன்ஃபர்மேஷனே தெரியாது. அதெல்லாம் எப்போ வந்ததுன்னா, டிராஸ்டிக்காக நம்ம S9 S10 அப்புறம் ஃபைனலாக S20 எல்லாருக்கும் தெரிய இருந்தது. ரொம்ப எக்ஸ்ப்ளோர்ட் ஆனது S20. ஸோ அதுக்கு பிஃபோராக ஈக்குவலாக தான் இருந்தது. எக்ஸினோஸும் அப்போது க்ரோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஸ்னாப் ட்ராகன் சைடில் குவால்காமும் க்ரோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் என்னென்னா அப்போ ஈவனாக இருந்தது, யாருக்குமே அவ்வளோ நோட்டீஸ் ஆகாமல் இருந்தது. இனி இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம ரிவ்யூவர்ஸ் இவங்க தான் ரன் பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப டெக்கில் இருக்கிறவங்க ரன் பண்ணி பார்ப்பாங்க. உண்மைதான். நார்மல் யூசர்ஸ்க்கு அப்போ யாருக்குமே தெரியாது. அந்த டைமில் கூட நம்ம ஸ்னாப் ட்ராகன் 810 அது உலகத்திலேயே யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி, அதாவது எக்ஸினோஸ் 980 கூட விட்டுடலாம் போல. அது கூட ரொம்ப மோசமான SoC. அந்த டைமில் இவங்க டியூவல் மார்க்கெட் பண்ணதுனால தப்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியிலேயே இருக்கலையே ஒஸ்ட் ஃபெயில்டு SoC வித் புவர் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு 810 தான் சொல்லுவேன். 810க்கு அப்புறம் பார்க்க போனால் 810க்கு அப்புறம் தான் நமக்கு
அப்போ கூட 8 Gen 1 வந்துருமோ? 990 தான் பாய்லர்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதை ஓவர்டேக் அடிக்கிற அளவுக்கு 8 Gen 1 இருக்கு. ஸோ அதுதான் அது இந்த மாதிரிலாம் ஸ்டேஜஸ் இருந்தது அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 845 நம்ம ரொம்ப 845 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேமஸ் போகோ F1 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபோனு. அங்கே தான் வந்து பயங்கர ஆர்கிடெக்சர் சேஞ்ச் ஆச்சு, சூப்பர் சேஞ்ச் ஸ்னாப்ட்ராகனுக்கு. ஆமா ஆமா, அதுலேருந்து தான் அவங்க ரொம்ப அப்லிஃப்ட், ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அப்லிஃப்டே டிராஸ்டிக்காக இருந்தது அந்த கேப்பில் தான். சொல்ல போனால் இன்னும் எக்ஸாக்டாக போகணும்னு வைங்க. அந்த டைமில் கூட இன்னொன்று சொல்கிறேன், அந்த டைமில் கூட 855 நம்ம S10 சீரிஸ் வந்துருக்கும். அதில் இருக்கிற எக்ஸினோஸ் 9820 கூட மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு. உண்மைதான். கம்பேர்ட் டு இப்போ இருக்கிற எக்ஸினோஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த 9820 கூட உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் பயங்கரமாக இருந்தது. அந்த டைமில் கூட பப்ஜி ரிலீஸ் ஆகி 1 year தான் இருக்கும். அந்த டைமில் பப்ஜிலேயே எல்லா கிராஃபிக்ஸும் எடுத்தது. இது கூட அதே மாதிரி தான். அதான் 9820க்கு அடுத்து 9825 தான் நம்ம நோட் ப்ளஸில், அதே நோட் 10 ப்ளஸில் இருந்த அதே SoC தான் உங்களுக்கு வந்து F62ன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுற்றிட்டு இருந்தது. அந்த இது F62ல கொண்டு வரும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கான விஷயம் என்னன்னா, இப்போ ஹை அண்ட் நோட்லலாம் வந்து அப்போ கூலிங் மெக்கானிசம் வந்துருச்சு. பட் F62ல கூலிங் இல்லாமல் எப்படி சமாளிப்பீங்கிறத நம்ம மைண்டில் இருந்தது. அதுவும் இல்லாமல் அது One UI அந்த டைமில் கொஞ்சம் கொலாப்ஸ்டாக இருந்தது ஆரம்ப காலம். ஆமாம், இந்த ஸ்மால் மாடல்ஸ்க்குலாம் வந்து கம்ப்ளீட் One UI இல்லை, அது கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஆமாம், ரொம்ப லேக் ஆகும், ஏதோ பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். போராட்டத்துக்கு அந்த ப்ராசரும் எஸ் சீரீஸு நோட் சீரீஸில் இருந்த அளவுக்கு அந்த F62 இருந்திருக்காது, ஒர்க் ஆகாது. ஸோ அதுவும் இல்லாமல் அது ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் F62 வந்தது. ஸோ அது என்ன பேலன்ஸ் என்ன பண்ணாங்கன்னே தெரியல நமக்கு. அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா, எதுக்கு இப்போ திடீர்னு வந்து வருது. ஆனா அது வந்து அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஃபேக்டரா ட்ரை பண்ணாங்க. எப்படின்னா ஃபிளாக்ஷிப் 2 வருஷம் முன்னாடி இருந்ததை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் இதுதான் ஸ்டேஜாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறோன்னா, ஒரு செமிகண்டக்டர் அப்படி இந்த SoC ஆகட்டும், நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க CPU ஆகட்டும், இதெல்லாம் பண்ணுறது வந்து நாட் இன் ஜஸ்ட் 1 or 2 months. இப்போ நீங்கள் டிசைன் ஹார்ட்வேர்லாம் நம்ம ஃபோன்லாம் ரெடி பண்ணுறது அவங்க மேனுஃபேக்சரிங் சாம்சங் எப்போ போல் நவம்பர் எண்டு இல்லைனா டிசம்பரில் தான் போகும். ஜனவரியில் தான் உங்களுக்கு அன்பேக்டு வரும். ப்ரொடக்ஷன் போட்டு நம்ம யூனிட்லாம் எடுத்துடலாம். பட் அந்த SoC மேக் பண்ணுறது வந்து இவங்க இப்போவே எனக்கு தெரிஞ்ச 8 Gen 5 ஆர்கிடெக்சர்லாம் போட்டுருப்பாங்க. ஆமாம்மா, இப்போ ஒர்க் பண்ணால் தான் அவங்க நெக்ஸ்ட் இயருக்கு 8 Gen 5 வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இதில் இன்னும் சொல்ல போனால் ஃபன்னாக ஒரு விஷயம் சொல்லலாம். ஆல்ரெடி ஐக்கூ, ஷாமி எல்லாரும் வந்து இந்நேரம் ஃபோனே ரெடி பண்ணிருப்பாங்க. இன்ஜினியரிங் சாப்டர் போயிருக்கோம், அவங்களுக்கு போய் இப்போ ப்ரொடக்ஷனுக்குலாம் ரெடி இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் வருவாங்க, நவம்பர்ல வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்னு வந்துருவாங்க, அடிச்சுப்பாங்க. சாம்சங் வந்து பொறுமையா வருவான், அவன் கேட்டா என்ன தெரியுமா கதை சொல்லுவான், கேலக்ஸி 8 Gen 4 ஸ்னாப்டிராகன் 4 கேலக்ஸி அப்படின்ட்டு வருவான். கேட்டா ஆன் டிவைஸ் ஏஐன்னுவான், எங்களுதுல எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கதை சொல்லுவான். ஓவர் கிளாக் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி புது ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அவங்களும். இந்த மாதிரி அடி வாங்கின இடம்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு வழி அப்படின்னு அவனா காதுல அந்த மாதிரி தான் இருக்கு இல்ல. ஆனா இதுல என்ன ஃபேக்ட்னா, ஒரு லாங் ப்ராசஸ். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்நேரம் வந்து 8 Gen 5 ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கிறதே நிறைய பேருக்கு முன்னாடி ஐடியா இருந்திருக்காது. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இன்னும் 8 Gen 4 ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அவன் எப்பயோ வந்து ஸ்டார்ட் பண்ணி அவன் டை எடுத்து முடிச்சு வெளில போயிருக்கோம். இப்போ இன்ஜினியரிங் சாம்பிள்ல போயிருக்கோம். ஆமா, அந்த பிரைஸ் ஏதோ சொன்னீங்களே எவ்வளவு? அது வந்து சொன்ன மாதிரி நம்ம 8 Gen 1 பாய்லர் அதுவே வந்து $160 per unit. ஒரு யூனிட்டுக்கு பாத்துக்கோங்க. அதாவது தானா சாகிறதுக்கு $160 ஒரு கம்பெனி கொடுத்ததுன்னா, அதாவது ஃபோன் மேக் பண்றதே இவங்க ஃபிளாக்ஷிப் போடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு $500 வச்சுங்க, இல்லை $500 நம்ம இந்தியன் ரேட்ல. அதுல $160 உங்களுக்கு அந்த ஸ்னாப்டிராகனே. இது வந்து நான் சொல்றது வெறும் ப்ராசஸர் மட்டும், ஓகேவா? நம்ம SoC மட்டும். அவன் மோடம்க்கு வேற தனியா, ஆமா மோடம் தான், அது இன்னொரு ஒரு $100 இருக்கும். சரி, இது எப்படி பண்றாங்க? ஏன்னா நிறைய பேர் கிட்ட இப்போ குவால்காமோட அடாப்டிவ் ஆப்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்டெக்ஸ் HD ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் நிறைய மாறுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் குவால்காமோட நேட்டிவ் டேக்னு 24 டேக் ஒன்று வச்சிருப்பான். ஸோ எவ்வளோ பேர் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்லாக் பண்ணிக்கிறாங்கன்னே தெரியல. அதே மாதிரி நம்ம 8 Gen 1 யாருமே ஃபுல்லாக அன்லாக் பண்ணல. நீங்கள் ஸ்பெக்ஷீட் பாருங்க, நம்ம பார்த்தோம்னாலே நிறையா இருக்கும் அதில் யாரை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓப்பன், வேணும்னா எடுத்து போட்டு. இதை பற்றி பேசும்போது தான் ஒன்று தோணுது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்னாச்சுன்னா 9P ரிவ்யூ வரும்போது குவால்காமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 845 100% யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ண ஃபோன் இதுதான். ஏன்னா 5 கேமரா வச்சு ப்ராசஸ் பண்ணி அவுட் எடுப்பாங்களா, அப்போ சொல்லியிருப்பாங்க. அதாவது 845 GPU, DSP, ISP இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையுமே மேக்ஸிமமுக்கு கொண்டு போன ஃபர்ஸ்ட் ஃபோன் இதுதாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க.
இருந்தாலும் அப்போ என்ன சொன்னாங்கன்னா குவால்காம் தரப்புலேருந்து வந்து சொல்லுவாங்க எங்க எஸ்ஓசியை ரொம்ப அதிகமாக வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க, இது பண்ணது. இப்போ யாரும் பண்றது இல்லை. மோஸ்ட்லி நான் போன ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பேசியிருப்போம். இப்போ எல்லாருமே சொல்றது ஏன்னா லேக் ஆகுது, பக் வருது, அதெல்லாம் எல்லாமே சாஃப்ட்வேர் தான் மோஸ்ட்லி. ஆமா, ஹார்ட்வேர் இஸ் மோஸ்ட்லி எல்லாமே கேப்பபிள். நம்ம ஹார்ட்வேர் இப்போ எதுவுமே தப்பு சொல்லக்கூடாது. இப்போ வந்து பீக்கில் இருக்க ஹார்ட்வேர் அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்ட்டு திணறின்னு இருக்காங்க. கரெக்டு தான். ஸோ இப்படி தான் ட்ரெண்டு. ஸ்னாப் ட்ராகன் சைடு இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி 8 Gen 5க்கு முன்னாடியே 8 Gen 4 நேற்றுக்கு 2 days பிஃபோர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்னாப் ட்ராகன் சம்மிட்டு 21 to 23 அக்டோபர்லேயே வந்துடும் ஸ்னாப் ட்ராகன். ஸோ நவம்பர்லேயே நம்ம வந்து ஃபோன்ஸோடதுக்கு கூடயே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது எக்ஸலைட் பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பாங்க இனிமேல். எக்ஸலைட் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் வந்து கம்ப்ளீட்டாக இப்போது ஆம்லேருந்து விலகி போகிறாங்க. ஸோ அவங்களோட கஸ்டம் ஆரியன் ஆர்கிடெக்சர் ஃபுல்லாக ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலாக இல்லைனாலும் பேசிக்காக சொல்லணும்னா எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, கேட்ச் எப்படி இது யூஸ் பண்ணிக்கிறது, மெமரி கன்சப்ஷன், பவர் எல்லாமே வந்து இது எல்லாம் பற்றி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, ஆப்பிளோட எஸ்ஓசிஸ் எல்லாத்துலேயுமே கேட்ச் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க சைட்லேருந்து ஆர்கிடெக்சர் சைட்லேருந்து அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ ஸோ ஃபுல்லாக ரீவொர்க் பண்ணது தான் எக்ஸலைட் X1 சீரீஸ். இப்போ லேப்டாப்ஸில் மோஸ்ட்லி நிறைய வரல, பட் நிறைய வரும். யூரோப்லலாம் வித்துட்டு இருக்கு. யூரோப்லலாம் விற்குது. நம்ம ஊருக்கு கொஞ்சம் பொறுமையாக வரும். ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா நம்ம மக்களுக்கு வந்து டக்குன்னு போயிட்டு இப்போ எக்ஸலைட்னு சொன்னா எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லாத, ஐஃபை இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, என்ன ஐஃபை இருக்கான்னு கேட்குறேன். அவன் இருந்து அது பற்றி பேசுவோம். அவன் இப்போ ஃபயரில் இருக்கான். அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா கம்பெனியும் அடி வாங்குறானுங்க. இல்லை இப்போ ஒரு சின்ன லீடு ஃபஸ்ட்டு இன்டெலோட வந்து 50 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ண அது ஆளே கிடையாது. சொல்லப்போனால் ஆப்பிள் வந்து இன்டெலோட மோடம் டிவிஷனே ஆப்பிள் ஃபோன்ஸு அந்த இதெல்லாம் வந்து இன்டெல் தான் வரும். நம்ம ஏசஸ் கூட இன்டெல் ப்ராசஸர் தானே விட்டு அது ஒரு பக்கம். அது வந்து எப்படின்னா ஆனால் இதில் நிறைய சோகங்களும் இருக்குது. ஒரு நாள் நம்ம அதெல்லாம் பேசலாம். எப்படின்னா அந்த NVIDIA எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி மேலே வந்திருக்காங்கிறத பற்றி நம்ம ஒரு நாள் பார்க்கணும். ஏன்னா நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும்னா இன்டெல் ஓகே இன்டெல்க்கும் AMDக்கும் பிரச்சனைன்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க வந்து எப்படி ஒரு சிலரை ட்ரீட் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆமாம், இவங்க குளோபல் பிளேயர்ஸாக வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற ஒரு சில குளோபல்லேருந்து வரவங்கள இவங்க அழிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரிலாம் நம்ம உள்ள போனோம்னு NVIDIAலையும் இருக்கு. அதாவது NVIDIA ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டாபிக் பேசணும் நம்ம NVIDIA சைடுன்னு சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து மார்க்கெட் லீடர். ஆமாம், GPU AI ஆக்சலரேட்டர் எல்லாத்துலேயும். உண்மைதான். அவங்களோட RTX சீரிஸ் லான்ச் ஆகுதுன்னா அந்த லான்ச்சுக்கு டேட் அந்த ஈவெண்ட் வரைக்கும் போர்ட் பார்ட்னர் ஏசஸ் ஆகட்டும் MSI யாரெல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு பார்ட்னர் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரேட் கூட தெரியாது. ஆனால் அவங்க எல்லா ப்ரொடக்ஷன் போட்டு பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்டில் நம்ம தலைவர் கோட் போட்டுன்னு வந்து கிச்சன்லேருந்து RTX 40 சீரீஸ் 30 சீரீஸ்னு காட்டி அவர் என்ன ப்ரைஸ் அங்கே ஸ்டேஜில் சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸ் தான் அங்கே. இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற அளவுக்கு அங்கே வந்து ஹேண்ட்லிங் அப்படி இருக்கு. ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. லைக் டாப் லெவலில் இருக்கிறவங்க. இது வந்து ஒரு வகையில் பார்த்தா குட். அதான் நிறைய பேர் கற்றுக்கணும் இனிமேல். ஏன்னா கூகுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீக் ஆகாதது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு டேப் திறந்து விட்டா இல்லை ஹைலைட் என்னன்னா ஆல்ரெடி ஃபோனை பற்றி நமக்கு தெரிஞ்சதுமே என்னாச்சுன்னா 1.5 மாதம் கழிச்சு வர போகிற ஃபோனை பற்றி இப்பயே தெரிஞ்சு போச்சு. 6 மாதம் முன்னாடி ஃபோனோட 2 கேஸு ஃபோனோட டிசைன் இப்போ இதெல்லாம் இப்போ ப்ரெஸ்ஸில் மீட்டு அந்த லிங்க்லாம் வந்துடும். ப்ரெஸ் இமேஜ்லாம் ஆடு கூட போட்டாங்க. இந்த வாட்டி ஆடே போட்டாங்க. ஆமாம், நானும் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது 1.5 நிமிஷம் ஆடெல்லாம் எடுத்து ஆடே வந்துருச்சு லீக்கு. முடிஞ்சது. வெரி பேட். அதாவது அதான் இந்த இப்போதான் ஈவெண்ட் இப்படி தான் ஹைப்பு பிராண்ட்ஸே பண்ணுறாங்களா தான் மோஸ்ட்லி தோணும். அவங்களே வாண்டடாக பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிக்சல் அதாவது கூகுள் டீமே ரொம்ப குட்டி ப்ரோ. அதாவது கூகுள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே நிறைய இருக்கு. இப்போ சர்ச் இன்ஜினுக்கு தனியாக வருவாங்க, ஜெமினிக்கு ஒரு தனி டீம் ஒர்க் பண்ணோம், ஆல்ரெடி இருந்த அந்த கூகுள் அசிஸ்டன்ட்டுங்கிறதுக்கு ஒரு தனி டீம் ஒர்க் பண்ணோம். இதெல்லாம் வேற. ஆனால் பிக்சல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குட்டி டீம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கேயும். டேய் என்னடா இது பிக்சல்னா எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சோம். என்ன 4 பேர் சுற்றுறீங்க, நாங்கள் 4 பேர் தான் சார் பிக்சல். இதில் வேறு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் வேறு வருது எக்ஸல்ன்ட்டு. என்னென்னமோ நடக்குது. எக்ஸல் ஆக்சுவலாக இருந்தது ப்ரோ முன்னே. ஆமாம், அது இப்போ திரும்ப ஒரு ரீவிசிட்னு வச்சுக்கோங்களேன். முன்னே எப்படி இருந்ததுன்னா பிக்சல் எக்ஸல் அப்படிங்கிறது வந்து 4XL செத்து போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸல் இல்லை. ஆமாம், ஏன்னா 5 சீரீஸ்லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா 5E 5A அப்புறம் 4A ஆமாம் அப்படியே போயிடுச்சு. 6A 6 Pro எக்ஸல் திரும்ப வந்து ரீவிசிட் கொடுக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வரோம் திரும்ப நாங்கள் எக்ஸினாஸ்க்கு.
Exynos 2500 அவங்களும் பேசல, நம்மளும் பேசலாம், அப்படிதான் இருக்கு. 20% கீழே இருக்கு ஈல்டு போல. லாஸ்டா வந்து 20% கீழே ஈல்டா? ஆமா, 100 பீஸ் போடுறாங்கன்னா நார்மலா வந்து 20% ஃபெயில்னு சொல்லிட்டு 80% தாங்க ஈல்டு. அந்த 20 அது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், எக்ஸினாஸ்க்கு ஸ்டாண்டர்ட் கிடையாது. 20% கருகி போயிடுதா மொத்தம்? முடிஞ்சு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. பாவம் 3 நானோமீட்டர் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. புது ஜிஏ ஃபெட்டு ஃபின்ஃபெட்டு அப்படிலாம் ஏதோ பேசினாங்க. ஸ்டேபிளா இருக்கும்போதே 20னா அப்ப ஸ்டேபிள் இல்லாத லாஸ்டா வந்து லீக் படி ஏப்ரல் மே கிட்ட வந்து நினைக்கிறேன். அப்பவே எனக்கு தெரிஞ்சு 20% ஈல்ட் தான் இருக்கு. அப்பதான் நம்மளுக்கு அந்த இந்த டாபிக் வந்தது. ஸோ S25 வந்து மீடியாடெக் 9000. மீடியாடெக். ஸோ இப்படி தான் போயிருக்கு. அப்போது மை கொஷின் இஸ் என்னன்னா, இப்போ சாம்சங் வந்து தப்பு சொல்லலை. நம்ம ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம போன வாரம் திட்டணும், இந்த வாரம் வந்து எப்படி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் அவங்க எதுவுமே பண்ண மாதிரியே தெரியல. அடாப்ட் ஆகல. 2020 எனக்கு தெரிஞ்சு 5 நானோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 7 நானோமீட்டர் சாரி, எக்ஸினாஸ் 990. அங்கே இருக்கிற பிரச்சனை இன்னும் வந்து இங்கே வரைக்கும் முடியல. அவங்களால அந்த ஈல்டு இஷ்யூ கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க அதான் இப்போ எஃபிஷியன்சி கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுலயும் வந்து முன்னாடி மங்கூஸ்ன்னு சுத்தி, ஆமா மங்கூஸ் ஒன்று இருந்தது. அப்போவாது சரி ஓகே, நாங்களா பண்ணி ஏதோ பண்ணி தப்பு பண்ணிட்டோம், அந்த டீமையே வெளியில அமிச்சிட்டோம், ஓகே. இப்போ வந்து ஷெல்ஃப்ல இருக்கிற ஆமோட டிஃபால்ட் ஆர்கிடெக்சர் அதே தான் மீடியாடெக் யூஸ் பண்றான். அவன் எங்க இருந்தான், அவன் இப்போ எங்க இருக்கான்? 9300 நம்ம திட்டலாம். இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, இது சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ்ல அவன் தான் இப்போ ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 இப்போ டாப்ல இருக்கான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஜோக்க விட்டுறலாம் நம்ம. ஆனா நம்ம தலைவன் எங்க இருக்கான்? எக்ஸினோஸ் தலைவன் வந்து படுத்துட்டான், கன்சிஸ்டன்டா இருக்கான் ப்ரோ. ஆமா, இதுல வர ட்ரீம் டீமு மாதிரி 500 பீப்புள்ஸ் ஒர்க் பண்றேன் நம்ம எல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன நடக்குது, அந்த 500 பீப்புள் நேரம் ஃபயர் ஆயிருப்பாங்களா இருக்கும் தெரியல. டோட்டலி இப்போ வந்து நோ இன்ஃபோ. இனிமே இன்னும் அக்டோபர் போல் திரும்பியும் ஏதாவது வரலாம். அப்போ தான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க எவ்வளோ ஈல்டு கவுண்ட் வந்திருக்குன்ட்டு. ஸோ தெரில, அப்போ வர ஸ்டெபிலிட்டி கவுண்ட்டில் தான் மறுபடியும் 40% 30% இருந்ததுன்னா 30% 40% இருந்ததுன்னா என்ன பிரச்சனைனா, அப்போது அந்த எஸ்ஓசி ரேட் எங்கே போகும்? தண்டை தான், வேஸ்ட்டு தான். அது ஒன்றுத்துக்குமே லைக் இல்லாத மாதிரி தான் வேஸ்ட்டு. அவங்க பண்ணுறதே இப்போ டைம் வேஸ்ட் மாதிரி தான். அவங்க குவால்காம் ஈல்டு எவ்வளோ வருதான்? குவால்காம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே. நம்ம ஆப்பிளில் அவங்க ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டாங்க. 17 Pro A17 Pro வந்தது, அதில் போட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. அது இயர்லி அடாப்ஷன். நீ N3 அவனே போட்டிருப்பான். N3ன்னு வரும். ஈனா உங்களுக்கு எப்பவுமே அந்த இயர்லி நம்ம சாம்சங்லேயும் இருக்கும். LP4X-Eன்னு வரும். பிபின்னு வந்ததுன்னா பவர் ப்ரொஃபைல். ஸோ மோஸ்ட்லி ஆப்டிமைஸ்ட் ஆகிடும் பவருக்கு. அப்புறம் PX இந்த மாதிரிலாம் போகும். அது இன்னும் 7 நானோமீட்டர்லாம் வந்திருக்கும். சரி, இப்போ இவனுக்கு வந்து அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ வருதான்? யாருக்கு? நம்ம குவால்காம்க்கு. குவால்காம் ஆல்ரெடி வந்திருப்பான், 60-70 கிட்ட வந்திருப்பான். அவன் ஆல்ரெடி 3 நானோமீட்டர் 70 கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் கூட அவனோட SoC பிரைஸ் வந்து ஆல்ரெடி 8 Gen 1 $160 இருக்கு. இப்போ ஆப்வியஸ்லி 8 Gen 3க்கு 25% ஏத்திட்டான். நான் சொல்றேன் 8 Gen 1க்கு $160, 8 Gen 2 எனக்கு தெரிஞ்சு 200 கிட்ட வந்திருக்கும். அதான் பேசிட்டு இருந்தாங்களா? அப்போ இப்போ என்ன 300? அப்போ இப்போ 400? $250 $300 இருக்கும். $300. 8 Gen 4 வந்து $300 மேல இருக்குமா? $300 கிட்ட இருக்கும். 280 $300 இருந்ததுன்னா இப்போ இவனுக்கு எப்படி பிரைஸ் பண்ணுவானுங்க ப்ராடக்ட்லாம்? இதில் வேற ஏஐ அது மாதிரி நிறைய ஆக்சிலரேட்டரு. இப்போ ஆரியன் கஸ்டம் கோர் வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி இப்போ கண்ணை மூடி சொல்லலாம் ப்ரைஸ் ஹைக்கு. அப்போது இது ப்ரைஸ் ஹைக் ஆகும்போது இப்போ எங்கே சேலஞ்ச் இருக்குன்னு பார்த்தா, அப்போ பழைய 8 Gen 2 இல்லாட்டி 8+ Gen 1 வச்சு தான் இனிமேல் உருட்டணும். ஆமாம், அதே தான் உங்களுக்கு திரும்பி வரும். ஆப்வியஸ்லி இந்த வருஷம் அப்படி தானே இருக்குது. 8 Gen 3 மாதிரி அந்த மாதிரி அவங்க இப்போ பாருங்கள், மோஸ்ட்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். முன்னெல்லாம் வந்து 2 டியூவல் SoC வரும். ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராசர் வரும், அப்புறம் ப்ளஸ் ஒரு அப்கிரேடாக வரும். இப்போ அவங்களும் விட்டுட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் அவங்களும் மாறணும். எவ்வளோ தான் இருந்தால் நம்ம இப்படி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த 8 Gen 4 வருது, அதுலேயே வந்து ஈல்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அது வந்து திரும்பியும் ரீபேட்சாக வந்து 7 சீரீஸ்லேயே ஆரியன் கஸ்டம் கோர் கொண்டு வரும்ன்ட்டு திரும்பி அது ரீபேட்சாக வரும். ஆமாம், இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி 7 Gen 3 இப்போ போயிட்டு இருக்கு. Gen 4 அப்போ அந்த மாதிரி போட்டு அதே தான் வரும். அது வரைக்கும் இந்த பீஸ்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 8 Gen 3 ஆகட்டும், 8 Gen 2 ஆகட்டும், இதெல்லாம் ரீநேம் ஆகி உங்களுக்கு அப்படியே வரும். அதெல்லாம் நம்ம ஆளுங்க வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் வந்துருவாங்க. அது நம்ம இருக்காங்க. அது நம்ம மந்த்துக்கு ஒரு பிராண்டு பிரில்லியன்ட்லி நம்ம சைனீஸ் கைஸ் வந்து எங்க இருந்தாங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ப்ராசஸர். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 போடுறதோட ஹைலைட் என்னன்னா, எப்படிலாம் தெரியுமா, இந்தியாஸ் நம்பர் 1, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட், இந்தியாஸ் டே
இப்போதான் அவன் லான்ச் பண்ணான். அடுத்த நாளே லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு நம்பர் 1 ரீசன் சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? இருக்கலே மாஸ் இது எனர்ஜி. ஐயோ அதுவா எனர்ஜி பேர் வைக்க இவன் ஸ்னாப் டிராகன் அதுக்கு மேல பேர் வைக்கிறான். ஆக்சலரேட்டட் எடிஷன் அதுக்கு மேல டிமென்சிட்டி எம்பையர்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. டிமென்சிட்டி தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. 7300 எனர்ஜி என்னது எனர்ஜி எனக்கு புரியல. பார்க்க போனா அது வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ 7300 CMO ஃபோன்ல இருக்குல்ல, அது கரெக்ட் தான். அந்த ஃபோன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசணும், ஃபர்ஸ்ட் 8 Gen 1 ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணல. 7300 அன்லாக்கே பண்ணல, அது சும்மா தூங்குது அங்கே. டிமென்சிட்டி எப்பவுமே அப்படிதான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அவங்களுக்கு அப்டேட். ஏன்னா அவங்க கஸ்டம் கார்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் ஓப்பன் சோர்ஸ் தான் நம்மளுக்கு ஆகுது. ஸோ அப்டேட் வரும். அப்டேட் வந்ததுன்னா ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகும் டிமென்சிட்டி எல்லாமே. நாட் ஓன்லி 7300 9000 சீரிஸும் அப்படி தான். நம்ம பெருசாக எதிர்பார்க்குறோம் ப்ரோ. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்கிறோம், நிறைய விஷயங்கள் இவங்க பண்ண முடியும், அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, பண்ணுவாங்க, நம்புகிறோம். ஆனால் இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகிறதே வந்து எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு சைலண்டாக ப்ரைஸ் ஹைக்னா அப்படி டேரெக்டாக ப்ராடக்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், ப்ராடக்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்கேஸ் இந்தியாவிலேயே செய்யாத ஃபோனாக இருந்ததுன்னா செத்தோம் நம்ம. அதுக்கு ஒரு 5%, ஆமாம் அதுக்கு ஒரு டியூட்டியை போட்டு தள்ள வேண்டியதான். இதில் பட்ஜெட்டு இதெல்லாம் வந்து கவலையப்படாதீங்க, நம்மளுக்கு ப்ரைஸ் ஹைக் தான். இப்போ எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி வந்து இப்போ விவோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா X100 ப்ரோங்கிறது ஒரு நல்ல ஃபோன். ஆனால் வந்து அதில் டிமென்சிட்டி 9300 இருக்குது. பட் அதே விவோ கிட்டே X100 அல்ட்ரான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 8 Gen 3 இருக்குது. ஸோ அதில் என்ன ஆயிடுதுன்னா 8 Gen 3 வந்ததுமே அந்த மாடம் இந்த மாதிரியான ஏரியா ஃபிக்ஸ் ஆயிடுது. ப்ளஸ் தேர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஆயிடுது. அதே சமயம் பேட்டரி ரொம்ப அதே தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நமக்கு சும்மாவே இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ அடுத்த தடவை வரக்கூடிய X100 இல்லை 200 மாறுதோ, அது எப்படியே மாறிட்டு போகுது 110 200. இப்போ ஏன்னா இவன் அப்படி தான் ஜம்ப் அடிச்சிட்டு இருக்கு. எல்லா ஃபோனுமே இப்படி தான் இருக்கும். விவோ ஆகட்டும், நம்ம ஷாமி ஆகட்டும், சாம்சங் ஆகட்டும், எல்லாருமே இப்போ இப்படி தான் டாப் மாடல்ஸை ஸ்னாப் டிராகன் கிட்ட கொடுத்துருவாங்க. ஆமாம், இந்த ஸ்மாலர் மாடல்ஸ் வந்து டிமென்சிட்டி. சாம்சங் வந்து Exynos 2500 அக்டோபருக்கு மேலே தெரியும். ஈல்டு இருந்தா ஓகே, ஈல்டு இல்லையா அப்போ டிமென்சிட்டி தான். டிமென்சிட்டி ஏன்னா அவங்க வந்து 100% ட்ரை பண்ணிட்டாங்க. நம்ம S23 கோல்டு சீரிஸ், S23 வந்து அனதர் கோல்டு சீரிஸ்னே சொல்லலாம். S10க்கு அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு ஸ்னாப் டிராகனாக கிடச்சிது. இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். இனிமேல் நடக்காது. இப்போ ஏன்னா அவன் அப்போ ட்ரை பண்ணும் போதே அவனுக்கு அது ரொம்ப ப்ராஃபிட் லாஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவனோட நியூஸ் ரூம் அந்த ரிப்போர்ட் வருமே அதுலேயே அவன் போட்டிருந்தான். ஏபியூஸ் வாங்கினது பர்ச்சேஸ் பண்ண ரேட் ஆஃப் அவனுக்கு இதுவே வந்து ஹை அந்த இயரில் 2023 அவன் அதனால தான் ஸ்லோவாக வந்து பட்ஜெட்டு எம் சீரீஸ் ஏ சீரீஸ்லையும் 1380 1280 இதை போட்டு ரொட்டேஷன் அடிக்கிறான். ஆனால் இந்த 1280 1380 1480 இப்போ இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து ப்ரோ? 1580 வருது. ஆனால் இதுதான் அது ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே அக்ரி, மிட் ரேஞ்சுக்குன்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஏன் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதில்ல? ஏன் ஒரு பாதி கால் வச்சுட்டு நான் ஏற மாட்டேன், கீழே தான் நிற்பேன், ஆனால் மேலேயும் போக மாட்டேன், அப்படி இருக்குது. ஓகே, நீ இப்போ ஏ சீரீஸ் வந்து இப்போ ஒன்றும் ஆரம்ப காலத்தில் இருக்கிற மாதிரி 20,000 வரலையே, இப்போ 40,000 வந்துருச்சு. 40,000 அவன் 8 Gen 2 கொடுத்துனுக்கான். ஸோ அந்த லெவலுக்காது அட்லீஸ்ட் உன்னால் யூஸ் பண்ண முடியல. ஓல்ட்ஸ் Exynos என்ன யோசிக்கிறான்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா இப்போ அதே 1480 1380 எப்படி இருக்குது அப்படின்னா, யூசர்ஸ் கிட்ட கேட்கும்போது பேட்டரி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பேட்டரி பேக்கப் பயங்கரமாக இருக்குது. கேஷுவல் யூஸ் இப்போ மீடியா கன்சம்ஷன் போது அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் கேமு இந்த மாதிரியான அதுதான் திரும்பியும் இப்படி போய் கடைசியில் அங்கே தான் வருது. பர்ஃபார்மன்ஸு, எஃபிஷியன்சி, கேம் ஆனால் திரும்பியும் பேட்டரி ஹிட் ஆகும். அது ஆடவே முடியாது. ஆமாம், அடுத்த கேமுக்கு ஆப்டிமைசேஷனே கிடையாது. ஏன்னா அவங்க ஏபிஐ யாருக்குமே ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க எக்ஸினோஸ்து. ஈவன் தோ அதில் கஷ்டம் தான் இருக்குது, ஆமோட கஷ்டம் தான் இருக்குது. நீங்கள் தன்னோட டிரைவர்ஸை கொடுத்து கேம் டெவலப்பர்ஸ் கிட்ட கொடுத்து பேசினா தானே அவங்க வந்து கோட்லாம் இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுறது இல்லை போல். S10ல நடந்தது. S10ல ஈவெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு மேப்பிங் காட்டினாங்க எல்லா கேம் பிராண்டோட ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ எல்லாமே RDA இருக்குது, இது இருக்குது, ரேட் ரேசிங் இருக்குது, அது இருக்குன்றாங்க. என்னதான் இருக்கு Qualcommல தெரியுது. Qualcomm SoC யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் இப்போ S20 ரியலாக நான் S20லேருந்து S23க்கு வந்து அல்ட்ராக்கு வந்தோடனே அந்த நார்மல் செட்டிங்ஸ் எதுவுமே ஸ்டாக் எதுவுமே மாற்றல. ஸ்மூத்து 60 FPS வைக்கும்போது கிராஸ்லேருந்து எல்லாமே லைட்டிங் எல்லாமே டிஃப்ரென்ஸ். நான் நார்மலாக எந்த கேம் விளாண்டாலும் எனக்கு என்னெல்லாம் வருதுன்னா, அந்த நம்ம ஷேடோ டீடைல்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஷேடோ டீடைல்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இதில் பூஸ்டடாக ஃபீல் ஆச்சு. ஆமாம், இது ஹைலைட் என்ன, இது 8 Gen 2 8 Gen 3 பேஸ்ட் மற்ற ஃபோன்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு ஷாமியாக இருக்கட்டும், OnePlus இருக்கட்டும், அதில் விளாட்றேன் அதே கேமு. ஆனால் அதோட இதில் நல்லா இருந்தது. ஸோ அதான் அந்த இந்த ஒர்க்கு வேணும் ஆக்சுவலாக எப்பயுமே. ஸ்னாப்டிராகனோட ஏபிஐ அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அந்த நான் சொன்ன மாதிரி 845க்கு அப்புறம் ரொம்ப வைட் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த கொஷின் கேட்குறாங்கன்னா எல்லாரும் அதுதான், ஏன் எக்ஸினோஸில் வந்து நான் கூட நிறைய தடவை கேட்டிருக்கேன்,
ஏன்பா இதில் ரெண்டும் ஒரே ஃபோன் தான், ஒரே பேர் தான் வச்சுருக்கீங்க, இதில் அந்த கிராஃபிக்ஸ் ஆப்ஷனே ஓப்பன் ஆகலையே, இதில் ஓப்பன் இருக்குது, அது எப்படி? ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே ரேட்டு மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது எக்ஸினோஸோட நிலமை. இதுக்கு தான் வந்து அவங்க ட்ரீம் டீம்னு யூஸ் பண்ணி நிறைய ஆர்கிடெக்சர்லாம் ஒர்க் பண்ண போகிறேன் 2500 பேசியிருந்தாங்க. 3 nanometerல வந்து ஆர்கிடெக்சர் லெவலில் புது டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் கேட் அரேடுன்னு எதுவும் வரும், GAAன்ட்டு. அது வந்து நியூலி இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறது ஃபின்ஃபெட், நம்ம பழைய இதுதான் மாஸ்ஃபெட் டைப்பு. இப்போது வந்து GAA ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் இது. ஆனால் வந்து அதுதான் இது நியூ டெக்கு. ஆனால் வந்து 3 nanometerல அவங்க வந்து TSMCயோட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறதா பேசிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்படிதான் சொன்னாங்க. பட் TSMC தான் உங்களுக்கு டைரக்ட் காம்படிஷன். இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கு எனக்கு. லைக் ஈல்ட் ரேட் என்ன ஒன்றுமே இப்போதைக்கு லீக் ஆகல. டேரெக்டாக இப்போ எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, சாம்சங் இஸ் ஸ்பீக்கிங் இன் டர்ம்ஸ் வித் மீடியாடெக், டெமன்சிட்டி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. என்ன தெரியல எனக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு அகைன் இப்போ மீடியாடெக்காவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னு தோணுது. எல்லாத்தையும் தூக்கி பிரைம் கோராவே போட்டு அப்படி சும்மா அவங்களும் கரெக்ட் அறிவே இல்லை கொஞ்சம் கூட. எப்போ பாரு கொண்டு போயிட்டு என்ன பண்றான்னா, அந்த லிட்டில் பிக் இண்டியன் அந்த கான்செப்ட் மொபைல்ஸ்க்கு வந்து காரணமே வந்து இந்த மாதிரி யூஸ் கேசஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் ஃபோன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்போது நம்ம பிரைம் கோரை வந்து ஆக்டிவேட் பண்ணவே தேவையில்லை. அப்படிதான் ஆண்ட்ராய்டும் எழுதியிருக்காங்க கர்னல்ல, அப்படிதான் ஆர்கிடெக்சரும் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஏன் திடீர்னு இப்படி ஒரு எனக்கு எப்போ ஆச்சரியமா இருந்ததுன்னா, இப்போ கஸ்டம் கோர்ஸுங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. காமன் ஸ்டைல் தான் 8 Gen 2லேருந்து நம்மளால பார்க்க முடியுது. 8 Gen 3ல இன்னும் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. என்ன ஆகுதுன்னா, உங்களோட பிரைம் கோரோட நம்பர்ஸ் வந்து யாருனாலும் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தவிர என்னடான்னா பர்ஃபார்மன்ஸ் கோர்னு இருந்ததை கொண்டு போய் இப்போ பவர் எஃபிஷியன்ட் கோரா போடுறாங்க. ஆனால் இவன் மட்டும் என்ன பண்றான்னா, மீடியாடெக் எல்லாமே பிரைம் கோர், கீழே பவர் எஃபிஷியன்ட்டுக்கு ஒரு 2 கோர் விட்டு வைக்கிறதா இருந்தால் அது என்னன்னு கேட்டால் அதான் பர்ஃபார்மன்ஸ் கோர். டி அப்போ எப்படா அதில் வந்து நீ அது என்னன்னா, நம்ம என்னதான் அதை டியூன் பண்ணி லோ பர்ஃபார்மன்ஸ்ல ரன் பண்ணாலும் அது வேல்யூவே இல்லை அதுக்கு. அது அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரீசன்ஸே லாஜிக்கே இல்லை. அங்கே போயிட்டு அது ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அது திரும்பி பவர், நம்ம ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல ஒரு 5 வாட் கன்சியூம் பண்ணுதுன்னா இது அந்த இடத்துல 7 வாட் தான் கன்சியூம் பண்ணும் லோ பவர்லேயே. நம்மளுக்கு பேட்டரி ட்ரெயின் தான் ஆகும். இந்த இது லாஜிக் அவங்க ஏன் எப்படி ஒரு கான்செப்ட்ல அதுதான். பட் அந்த ஸ்கோர் டசன்ட் மேட்டர் இல்லை நம்மளுக்கு, அது நமக்கு தெரியும். பட் கன்சியூமர்ஸ் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ இதில் வந்து ஆக்சுவலாக 2 million வருதுங்கிறாங்க, அப்போ இதில் கேம் நல்லா ஆட முடியுமான்னு கேட்குறாங்க. ஸ்கோர் வந்து ஜஸ்ட் ஃபார் டே 1. நானும் ஸ்கோர்லாம் பண்ணுறோம், நானும் பண்ணியிருக்கேன். ஷாமி ஃபோன் 12 Pro எடுத்தோடனையும் பண்ணியிருந்தேன், S23 இருக்கும்போதும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேக்கு இன்ஸ்டால் பண்ணோன்னே ஒரு தடவை ரன் பண்ணி முடிச்சிருது. அதோட அந்த ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். சும்மா நம்ம டெய்லி அதே ரன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா நோ யூஸ். இதுதான் வந்து முன்னெல்லாம் நான் ஒன்று நல்லாவே உணர்ந்திருக்கேன். எப்போ சொல்கிறேன்னா, ஸ்னாப்ட்ராகன் 800 அப்போல்லாம் ஒரு அப்டேட் வருது. இப்போ ஆண்ட்ராய்டு அப்டேட் வருதுன்னா, அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த AnTuTu ஸ்கோர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உடனே எல்லாரும் என் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? ப்ரோ அப்டேட்டே வேணாம் ப்ரோ, கொடுக்குற அப்டேட்ல என் ஃபோன் தலையில மாறுது ப்ரோ, கோடு உழுதுங்கிறாங்க, டிஸ்பிளே போகுதுங்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் போகுதுங்கிறாங்க, ஜெட் ஆகுது. எனக்கு இப்போ தான் சிரிப்பு வருது. அப்போல்லாம் வந்து நான் LG ஃபோன் G2லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுலலாம் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் சும்மா செக் பண்ணி பார்ப்பேன் AnTuTu ஸ்கோர் வந்து எப்படி வரும்னா, அப்போல்லாம் வந்து 40,000 50,000 தான் பெரிய ஸ்கோரு. ரெகுலராக அதில் 40 வரும். ஆனால் அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 50 கிட்ட போனதும் அதான் மெயினாக இப்போ எல்லாரும் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து ரிலீஸ் டைம் ரொம்ப ஃபாஸ்டர். ஆமாம், இது வந்து மெயின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாரும் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக 8 மாதத்துலேயும் 7 மாதத்துலேயும் புது SoC புது ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி போயிட்டே இருந்தாங்கன்னா இதுக்கு நம்ம யாரை QC குவாலிட்டி டெஸ்டிங் டீமே வந்து நம்ம தானே அது வெளியில் அமைச்சிட வேண்டியதான். இல்லை இப்போ எனக்கு என்னென்னா சிம்பிள் ப்ரோ, இந்த மாதிரியான ஏரியாவில் நான் பிராண்டை குறை சொல்ல முடியல. ஏன்னா எதை கொடுத்தாலும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கன்சியூமர் இருக்கிறனால தான் அவன் தள்ளுறான். ஏன்னா அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நான் ஜென்யூனாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் வருவேன், அவன் வெயிட் பண்ணுறானே வைங்க, அதுக்குள்ளே அவங்க என்ன கிடைச்சாலும் குப்பையை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அவன் இப்போ எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடறான்னா, ஐயோ அந்த ஸ்பேஸை பாரு எவனோ ஃபில் பண்ணிட்டு போயிட்டான், நீயும் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணு. இந்த மாசத்துக்கு ஒரு கலரு ப்ரோ அல்ட்ரா ப்ளஸ் அதெல்லாம் இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ப்ரோ ப்ளஸ் அல்ட்ரா மேக்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படிதான் வந்து ஸோ எக்ஸினாஸ் செமிகண்டக்டர் சாம்சங் இவங்க எல்லாருமே ஒரு தனி டிவிஷன். ஸோ சாம்சங்னு நம்ம வந்து ஒன் பிராண்டாக சொல்ல முடியாது. அதுவே வந்து ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. இப்போது நம்மளுக்கு மொபைல் மேனுஃபேக்சர் ஆகுது வந்து மொபைல் டிவிஷன், மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் தான் நம்ம TM ரோ அவர் CEO இருக்கார், அதை தான் திட்டினே இருக்கோம். நம்ம CEOக்கு மெயில் போடுன்னா அவர் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு யாராக இருப்பாங்க இன்சார்ஜ். ஸோ அவங்கக்கிட்ட தான் போகும். ஸோ இவங்க வந்து தனி ஒரு என்ன சொல்கிறது கம்பெனி மாதிரி, தனி ஆர்கனைசேஷன் மாதிரி.
சாம்சங் செமிகண்டக்டர் வந்து SDI வந்து தனி, அது வந்து தனி இன்னொரு கம்பெனி மாதிரி. ஸோ இவங்களுக்கும் SoC மேக் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி தான். எப்படி நம்ம வந்து இப்போ குவால்காம் கிட்டேருந்து வாங்குறோம், ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ப்ராஃபிட். அப்படி தான் இது. ஸோ இவங்க வந்து ஒரு 25,000 யூனிட் SoC மொபைலுக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த 25,000 ரூபாய்க்கு மொபைல் டிவிஷன் வந்து பே பண்ணணும். அதே மாதிரி தான் சேம் இதே தான் டிஸ்பிளேக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா சாம்சங் வந்து எல்லாமே அவன் தானே போட்டு தரான் அப்படின்னு. அப்படி வச்சா தானே உள்ள அவன். ஆனால் ஓவராலாக ப்ரைஸிங் நீங்கள் ப்ராஃபிட் கியூ இந்த இயர் சீரிஸ் ப்ராஃபிட் பாருங்கள் டோட்டலாக தான் காட்டுவான். ஆனால் அதுலேயுமே ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பான். மொபைல் டிவிஷனுக்கு இவ்வளோ, இந்த டிஸ்பிளேக்கு இவ்வளோ, செமிகண்டக்டருக்கு இவ்வளோ அப்படின்னு. இல்லை ப்ரோ, இப்படி பார்க்கலன்னா என்ன ஆகிடும்னா இவங்களுக்கு வந்து இப்போ உங்கள் டிவிஷனில் பாருங்கள் லாஸு, நீங்கள் ரொம்ப கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தானே அவங்க வந்து டப்பு. அதே தான் நடந்தது 8 Gen 2 S23 சீரீஸில் நடந்தது. இது எல்லாமே S23க்கு ஸ்னாப்ட்ராகன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மொபைல் டிவிஷன். அந்த லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஏன் எக்ஸினோஸ் அந்த டைமில் எடுக்கலன்னு சொல்லி இது நடந்தது. கம்பெனி ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே நிறைய இது ரிவோல்ட். எங்கள் SoC நம்ம SoC வந்து அப்போ மொபைல் டிவிஷன் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அது வந்து அவ்வளோ இதில் இல்லை, போடுற நிலைமையிலே இல்லையே, நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுவீங்கன்ட்டு. அந்த டைமில் தான் நம்மளுக்கு 2300 மிஸ் ஆச்சு. அது இன்ஜினியரிங் சாம்பிளாக போயிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணி கூகுளில் வந்தது. கூகுளில் தான் எப்பயும் வருது, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாம்பிள் எல்லாமே தூக்கி அதில் தான் போட்டு அனுப்புகிறாங்க. டென்சார் கூகுள் அதே மாதிரி எல்லாருமே டென்சார்னு நம்ம எக்ஸினோஸ்ன்னு ஃபுல்லாக சொல்கிறோம். பட் டென்சார் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். அதுவும் CPU GPU இது மட்டும்தான் சாம்சங் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மீதி ஆமாம், அதுதான் பிரச்சனை. மீதி இருக்கிற அந்த நியூரல் AI இது எல்லாமே கூகுள் தான். ஆமாம், ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து எல்லாத்தையும் டியூன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கேமரா ஆப்லேருந்து எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஸ்கின் டோன்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்களே, எல்லாமே அந்த டேட்டா தான் கூகுள் டீம் தான் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ கேள்வியே என்னன்னா CPU GPUல தான் நீ ஆப் வச்சுட்டியே, அதுக்கப்புறம் நான் என்ன கவலை வேண்டாம், அடுத்த வருஷத்துலேருந்து எஸ்கேப்ல அடுத்த வருஷம் TSMCக்கு போயிடும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா சாம்சங்கால முடியும். நானும் ஸ்டார்டிங்கில் தான் சொன்னேன், ஒருத்தங்களால் முடியும் போது ஐசி நியூஸ் வந்து ஏன் ரிவோல்ட் பண்ணுறான், அவனையே நம்ம எல்லாரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு சிம்பிள் ப்ரோ, ஒரே ஒரு லாஜிக் தான் எனக்கு அடிக்கடி ஸ்ட்ரைக் ஆகுது. இதுதான், ஒரு இடத்துல ஹெல்தி காம்படிஷன் வேணும்னு சொன்னோம். கொரியாக்குள்ளே அவனுக்கு பாருங்க LG இல்லை, காம்படிஷன் இல்லை. LG தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் பண்ணுவான். ஆனால் LG சைலண்ட் பிளேயர், சாம்சங் அளவுக்கு ஒரு மாஸ் பிளேயர் கிடையாது. LG தான் நிறைய இன்னோவேஷனே பண்ணான். நீங்கள் நல்லா போய் செக் பண்ணுங்க, சாம்சங் LG கம்பேர் பண்ணி பாருங்க. சாம்சங் தரப்புலேருந்து 10 விஷயம் புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னா LG 20 பண்ணியிருப்பான். ஆமாம், இப்போ டிஸ்பிளேலையும் அவன் இருக்கான் அங்கே. அதனால தான் இப்போ டிஸ்பிளேல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சாம்சங். இல்லைன்னா அதுலேயும் விட்டானுங்க. LG இப்போ டிவிலாம் பண்ணுறதெல்லாம் விட்றேன், ஹோம் அப்ளையன்ஸ்லாம் பண்ணுறது விட்றேன், கன்ஸ்ட்ரக்ஷன். ஆப்பிளுக்கு டிஸ்பிளே போகுது, பாதி யூனிட் டிஸ்பிளே ஆப்பிளுக்கு LG கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னா LG அங்கேயும் விட்டாங்கன்னா சாம்சங் ஒன்றுமே பண்ண மாட்டான். அவ்வளோதான், விட்டு சாம்சங் ஜாலியாக இருப்பான், சைலண்டாக ஜாலியாக அமைதியாக உட்காந்துட்டு ப்ராஃபிட் மட்டும் தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணால் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரீகெயின் பண்ணலாம். இப்போ யாருமே வந்து 3 nm அவங்க கிட்ட வாங்குறதுக்கு ரெடி இல்லை. 3 nm ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, யாருமே போலியே. முதல்ல அவங்க ஃபோனுக்கே அது போலையே, அவ்வளோதான் நம்ம நிலைமை. அவ்வளோதான். ஸோ இதான் பிரச்சனை. சாம்சங் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ரொம்ப டஃப்பு. 1 by 1 பார்த்து பண்ணி ஆர்கிடெக்சர் போட்டு அதை வந்து 1 டயலில் போட்டு எடுத்து பயங்கர ப்ராசஸ். ஒரு இடத்துல சிம்பிளாக இருக்கும், ஒரு இடத்துல ஏன்னா மேனுவல் ஒர்க்கு, நம்ம கை வச்சுலாம் எதுவும் பண்ண முடியாது. நேனோமீட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கும் மிஷினில். நம்ம லித்தோகிராஃபி அந்த கான்செப்ட்லாம் போயிட்டு கை எதுவும் பண்ண முடியாது. அங்கேயே வந்து உங்களுக்கு எதாவது மிஸ் ஆச்சுனாலும் அந்த மொத்த டிஸ்கே வேஸ்ட்டு, தூக்கி போட்டு திரும்பியும் புது டிஸ்க்கு தான் போடணும். ஒரு டிஸ்க்கும் நம்மளுக்கு அது என்னது ரேட்டு தான். ஸோ இதான் நிலமை. இது வந்து சாம்சங்கோட நிலைமை. ஸோ சாம்சங்கோட நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸினாஸில் சாம்சங் வந்து திரும்ப கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கப்புறம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. அடுத்தது அப்படியே கொஞ்சம் பேட்டரிலையும் ஒர்க் பண்ணுங்கள். Note 7 வெடிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பேட்டரியில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, பேட்டரியிலும் சைனீஸ் எங்கேயோ போயிட்டாங்க. அவன் என்னென்னமோ சொல்லி அவன் இப்போ புது மெட்டீரியல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லித்தியம் அயன்லேருந்து மூவ் பண்ணி இப்போ நியூ மெட்டீரியல் நம்ம OnePlusலாம் வந்தது. அந்த கார்பன் 6000 mAh 5500 mAhக்கு புஷ் பண்ணுறாங்க. நம்ம சாம்சங்கும் ஒர்க் பண்ணலாம். புரிஞ்சுது. Note 7ல பிளாஸ்ட் ஆச்சு. அந்த S20 Ultraல வச்ச 5000 வச்சு இன்னும் S24 Ultra கொடுத்து எவ்வளோ நாள் இப்படியே ஓட்டுறது? உங்களுக்கு பயமாக இருக்குது. S சீரீஸில் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாஸும் இருக்குது.
எஸ் சீரீஸில் வந்து போடுறதுக்கு பயமாக இருக்கா? ஆல்ரெடி இது தொங்கி நிற்கிற எம் சீரீஸோ ஏ சீரீஸில் மான்ஸ்டரு அதில் ஆல்ரெடி 6000 அதில் வந்து அந்த நியூ டெக்னாலஜி ஏதோ ஒர்க் பண்ணி அதில் ட்ரை பண்ணலாமே. 6000 மான்ஸ்டர் பேட்டரி அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணி அதில் நல்லா வந்து 7000 தான் அவங்க ட்ரை பண்ணணும். ஏன்னா 7000 பண்ணவங்க தான் அவங்க. அப்புறம் 6000க்கு வந்து குறைச்சிட்டாங்க. 7000 வெறும் M51 and F62ல மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி எதாவது பண்ணலாம், பேட்டரியிலையும் ஒர்க் பண்ணலாம். இப்போ எனக்கு இன்னும் S25 ஐசோன் யூசர் போட்டுருந்தாரு, திரும்பியும் அதே 5000 + 45 வாட் தான். 55 நிமிஷத்தில் 1 hour. அப்போ வாய்ப்பு இல்லை ராஜா தானே, காலத்துக்கும் இதே தான். ஏன்னா இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா 45 வாட்டை கூட மன்னிச்சு விட்டுருவேன் ப்ரோ. 5000 வந்து எனக்கு ரொம்ப பழசாகி போச்சு. ஏன்னா அங்கே ஸ்பேஸ் இல்லை. எஸ்பென் காது குடையிறதுக்கு அதுவும் வச்சிருக்காங்க. அங்கே எஸ்பென் பார்த்தீங்கன்னா பாதி உங்களுக்கு கேமராவோட இந்த அளவுக்கு கேமராவுக்கு கீழே அப்படியே இவ்வளோ திக்கு எடுத்துக்கும். அதாவது அதை நம்ம எடுத்துட்டோம்னாலே 5500 போயிடலாம். ஆமாம், பட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை எடுத்துட்டா ஐடென்டிட்டி போயிடும். இப்போ நோட்டும் நம்ம கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்பென்னை தூக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. திரும்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் S10 Plus அந்த பழைய காலத்துக்கு போட மாதிரி ஆகிடும். பட் பண்ண மாட்டாங்க. ஸோ பேட்டரியில் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப இயர் ஆகிடுச்சு. அந்த டைம்லேயே கூட நோட் 7 வெடிக்கும் போது 3 months இதே கம்பெனி 3 months தலை குனிஞ்சு ஃபுல் வேர்ல்டு வைட் ரீகால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் S7 Edge யாருக்கெல்லாம் வேணுமோ கொடுத்து எல்லாம் ரீஃபண்ட் பண்ணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நோட் 7 FEன்னு ஒன்று வர அது கொஞ்சம் ஊருக்கு தான் விட்டாங்க. ஆனால் அதுவும் சூப்பராக இருந்தது. இப்படி இருந்த கம்பெனி இன்னைக்கு கோடு வந்ததுரா ரிப்பேர் பண்ணுங்களான்னா முடிய மாட்டேங்குது. சிஇஓக்கு மெயில் போடு, 1 மாதம் போராட வேண்டியதாக இருக்குது. அதான் இப்போ சாம்சங் வந்து வழுக்கணும் சறுக்கணும் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சிஇஓவே நான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நோட் 7 ஈவெண்ட்டு அவர் பழைய சிஇஓ வந்து ஈவெண்ட்லேயே தலை குனிஞ்சு நின்று எல்லாருக்குமே அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பார். நாங்கள் அதுக்கு தனியாக இந்த மாதிரி எக்ஸினோஸ்க்கு இப்போ எப்படி 500 பேர் டீம் போடுறாங்களோ அந்த மாதிரி டீம்லாம் போட்டு இமீடியட்டாக யூசர்ஸ் கிட்ட இந்த ரீகால் ஆன டிவைசஸ்லாம் எல்லாரையும் ஃபேக்ட்ரியில் வச்சு டெஸ்ட் பண்ணி நிறைய இன்சைடர்ஸ்லாம் கொண்டு வந்து அதை அனலைஸ் பண்ணி கடைசியில் பார்த்தா பேட்டரியில் அந்த கார்னரில் மேனுஃபேக்சரிங்கில் பெண்ட் இருந்திருக்கு. எலக்ட்ரோட்ஸ் வந்து ஒன்று பெண்ட் ஆகுது. நம்மளுக்கு இங்கே உள்ள பேட்டரி எப்பவுமே வந்து ஒரு ஸ்கொயரிஷாக இருக்கும் கேர்வில். அந்த கேர்வில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த கேர்வ் வந்து இன்சுலேட்டர் உடச்சி பஞ்சர் ஆகி உள்ளே இருக்கிற பாசிட்டிவ் தொடும் போது வெடிச்சிரும். அப்போ பிளாஸ்ட். அதான் இது என்னன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கேத்தோட ஆனோடுன்னு சொல்லிட்டு நடுவில் செப்பரேஷன் லேயர்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த லேயர் வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல சரியில்லைன்னு அர்த்தம். அந்த கர்வ்ல மட்டும் நீங்க பேட்டரி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த புல் டேப் நம்ம ஜெரிரிக் பாத்தீங்கன்னா அதுல கர்வ் இருக்கும் பாடி. அந்த இடத்துல மட்டும் பேட்டரி இப்படி கர்வ் ஆகும். அந்த இடத்துல பஞ்சர் ஆயிடும். அதுதான் லாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஃபைனலாக அதை ஃபிக்ஸ் பண்ணி திரும்பியும் 2-3 ரீசன் சொன்னாங்க ப்ரோ. ஒன்று என்ன சொன்னாங்கன்னா ஒரு செட் ஆஃப் பேட்சில் வந்த பேட்டரிஸில் இந்த பிரச்சனை. ரெண்டாவது என்னென்னா இம்ப்யூரிட்டிஸ் வேறு சொல்லியிருந்தாங்க அந்த டைமில். அது அந்த 2-3 சோர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ அது ரெண்டுத்துலேயுமே இந்த ப்ராப்ளம். அதாவது மேபி இந்த கேமரானோட தான் ரீசனாக கூட இருக்கலாம். ஆனால் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போய் என்னடா இம்ப்யூரிட்டிலாம் இருக்குல்ல டே இது சொல்லியே தப்பிச்சுக்கிறேன். என்னடா இதெல்லாம் என்னென்னமோ. ஆனால் சரியான கம்பேக்கு எனக்கு இப்போ நான் காலேஜ் டைமு சரியான கம்பேக்கு அவ்வளோதான் அந்த கம்பெனி படுத்துறா அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அது அவ்வளோ நேம் ஸ்பாயில். அது எப்படின்னா நோட் 8 வந்துச்சு சூப்பர் ஃபோனு. ஆனால் 3300 நோட் 8 ப்ரோ S8 அந்த ஆட் இன்னும் என் ஞாபகம் இருக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் கூட இதில் போட்டிருப்பேன். அதாவது கடைசியாக சாகிற நேரத்தில் மேலேயும் கீழேயும் பெசலை உடச்சிட்டு ஃபுல் பெசல் டிஸ்பிளேடா அடிச்சுக்கோ இருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல ரீசனாக இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நோட் 9ல தான் அங்கேயும் கோட்டை விட்டாங்க. சென்சார் ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு போய் கேமரா பக்கத்தில் வச்சுட்டு நிறைய பேர் கேமரா தடவிட்டு இருந்தோம். 9ல் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க S9ல. ஆனால் நோட் 9 தான் இருக்கிறதுலே ரிமார்க்கபிள் டிவைஸ் அந்த டைமில். நோட் 9ல வரும்போது Fortnite கேம் வச்சு தான் S9 நோட் 9ல லான்ச் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஃபெமிலியராக ஃபேமஸ். நோட் 9 தான் இப்போ ஞாபகம் வச்சுங்க ஒரு லீக் வருது. அதான் சொன்னீங்களே S25 சீரீஸாகவே அதே டிசைனில் அதே மாதிரி கர்வோடலாம் இருந்ததுன்னா ஹிட்டு. கர்வ் வந்து இப்போ மோஸ்ட்லி இந்த கர்வ் நம்ம நோட்டோட கார்னர்ஸ் வந்து பழைய கர்வ் அதான் போட்டிருந்தேன். நோட் 9 டைப்பில் அந்த கர்வ் மட்டும் ரேடியஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா இங்கே மேலே கர்வ் பண்ணி எனக்கு புண்ணியம் இல்லை. எனக்கு வந்து சைட்லேயும் கர்வ். சைடில் லாஸ்ட்டாக லீக்கில் என்ன சொன்னாங்கன்னா இந்த வாட்டி ஃபுல்லாக ஃப்ளாட்டு, ஃபுல் ஃப்ரண்ட் ஃபுல் ஃப்ளாட்டு, சைடில் மிட் ஃப்ரேமும் ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த பேக் பேனலுக்கு மட்டும் ஒரு கர்வ் வர மாதிரி பிளான். ஆனால் அது வருமா வராதா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோ இந்த டிசைன்ல இவ்வளோ அதில் பழைய டிசைன் தெரியுமா? இதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்தால் எப்படி பண்ண போகிறாங்க நம்ம இதில் வேற அந்த மெர்சிடி டிசைனரா அவர் என்னதான் பண்ணுறாரோ. நம்ம லுமியா 930 ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இதே டிசைன் தான். சைடு ஃபுல்லாக மெட்டலு, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5D கர்வ் கிளாஸு ஆனால் ஃப்ளாட் டிஸ்பிளே.
எண்டில் மட்டும் ஒரு கவ் இருக்கும் பிடிக்கிறதுக்கு, பேக்லையும் பிளாஸ்டிக் கவ் இருக்கும் லைட்டாக அப்படி அந்த ஃப்ரேம்லேருந்து இப்படி போய் இப்படி கவ் போகும். டே எல்லாம் அதில் பழைய டிசைன்ரா, இது எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. இது லுமியான்னு இல்லை, ரெஃபரன்ஸுக்கு லுமியாவை சொன்னேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர்ட்டு இந்த டிசைன் இருந்தது. சாம்சங் கிட்டே இருந்தது. முன்னாடி பெபல் மாதிரிலாம் இருக்கும். S3 S4 S3லாம் அப்படி தான். S5ல ஒரு சின்ன சேஞ்சு, S6லேருந்து தரமான பில்டு குவாலிட்டி, S8லேருந்து கம்ப்ளீட் ட்ரான்சிஷன். அங்கே தான் எல்லாம் ஆரம்பிச்சது. அதனால தான் iPhone 10 மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆமாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அங்கேருந்து தான் சேஞ்சஸ். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், சாம்சங் எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணாங்கன்ற மாதிரியான ஏரியாஸ்லாம் மட்டும் நம்ம கவர் பண்ணி பேச முடியும். சரி, ஓகே. மொத்தம் SOCயில் வந்து சாம்சங் நிலைமை என்ன, ஒரே கலவரமாக தான் இருக்குனாலும் அது உங்ககிட்ட தெரிவிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கார்த்தி ப்ரோ வச்சு இந்த விஷயம் இப்போ நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, பாய்.